பிசிபி பொரியல் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பிசிபி அப்படின்றது ஜஸ்ட் பீட்ரூட், கேரட் அண்ட் பொட்டேட்டோ தான். ஸோ பீட்ரூட்டை நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது உங்களோட ஸ்டைலுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி நறுக்கிக்கோங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes ஜஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் அடுத்தது பொட்டேட்டோவையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதே ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு 2 minutes வறுத்துக்கலாம். அதையும் கடைசியாக நம்ம கேரட் அதையும் நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 minutes. ஸோ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை நல்லா வேக விட போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். நம்ம காய் நல்லாவே வெந்துருச்சு. பட் இன்னும் ஒரு 50% வேகணும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு 5 minutes அதை மூடி வைக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மசாலா என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் இப்போது நான் 5 minutes மூடி வைக்க போகிறேன். நம்மளோட வெஜிடபிள் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அது மசாலாவோடையும் நல்லா சேர்த்துருச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ரைஸோடையும் இதை சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். ரொம்பவும் ஹெல்த்தி அண்ட் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ஃபேவரட். ஏன்னா பீட்ரூட், கேரட் எல்லாமே இருக்கிறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்ப்போம். See you all in the next video. Bye.